प्रणो देवी सरस्वती वाजेभिर्वाजिनी दीनामविर्तिर्यवतु டங்கன் கிரீன்லிஸ் மதனப்பள்ளி அவர் கேட்டார், எனக்கு சில சமயங்கள்ல ஆத்மானுபவம் ஏற்படுது, எப்படி தக்க வைக்கிறது, எப்படி நீடித்து இருக்கிறது, இதுக்கு அபியாசம் என்ன, அந்த அபியாசத்துக்கு தனி இடம் தேவையா? பகவான், நீங்க திரும்ப பெறுவது எப்படின்னு கேட்கிறேன். ஆனா ஆத்மா எப்போதும் நித்திய சித்தமா இருக்கு. அஞ்ஞான நீக்கமே ஆத்மாவை அடையிறதா சொல்லப்படுறது. நீங்க தக்க வைக்கிறது எப்படின்னு கேட்கிறேன். ஆனா ஒரு முறை அடைஞ்சா அது இங்கேயே இப்பவே இருக்குன்னு தெரிஞ்சிடும், அது தொலைகிறதே இல்லை. நீங்க நீடித்து ஆத்மானுபவத்துல இருக்கிறது எப்படின்னு கேட்கிறேன். ஆனா அதை நீட்டிக்க சுருக்கிக்க முடியாது, அது இருக்கிற வஸ்து. நீங்க தனி இடம் தேவையான்னு கேட்கிறேன். ஆத்மாவில இருக்கிறதுக்கு பெயர் தான் ஏகாந்தம். ஆத்மாவிற்கு அந்நியமா இடம் இல்லை. நீங்க என்ன அபியாசம்னு கேட்கிறேன். ஆத்ம விசாரணையே அபியாசம் அப்படின்னுட்டு சொல்லிட்டார். அதாவது நீங்க தனி இடம் தேவையான்னு கேட்கிறேன். ஆத்மாவில் இருக்கிறதுக்கு பெயர் தான் ஏகாந்தம். ஆத்மாவிற்கு அந்நியமா இடம் இல்லை. வழக்கமா சாதனை பண்றதுக்கு எங்கேயோ ஒரு தனி இடத்தை தேடணும். வேதத்துல உபனிஷத்துல எல்லாம் சொல்லியிருக்கு. சாதாரண காலத்துல சாதாரணமா உள்ளவங்களுக்கு அதிகாரி பேதத்தினால அவங்களுக்கு தனி இடத்துல இருக்கணும், தர்ப யாசனத்தில் அமர்ந்து இருக்கணும். இப்படியெல்லாம் முதல்ல குருவை வழிபடணும், அடுத்து உபதேசித்த மந்திரத்தையோ இல்லை வேற எதையோ உருவத்தையோ வழிபடணும். இப்படியெல்லாம் சொல்லியிருக்கு. அதெல்லாம் பக்குவம் இல்லாதவர்களுக்கு, பக்குவத்தில் அடிநிலையில இருக்கிறவங்களுக்கு. பட் பகவான் முடிவான செய்தியை இந்த இடத்துல சொல்றார். நீங்க தனி இடம் தேவையான்னு கேட்கிறேன். ஆத்மாவில இருக்கிறதுக்கு பேர் தான் ஏகாந்தம். ஆத்மாவிலேயே இருக்கும்போது வேற உலகமே வேற தனியா கிடையாது. அதனால நான் எங்க உட்கார்ந்து செய்வேங்கிற கேள்விக்கு அங்க இடம் இல்லை. ஆத்மாவிற்கு அந்நியமா இடமே இல்லை. நீங்க இதுக்கு என்ன அபியாசம்னு கேட்கிறேன். ஆத்ம விசாரணையே அபியாசம். அபியாசம்னு சொன்னாக்கா அடைந்த பிறகு அதை விடாம பிடிச்சுக்கிறதுக்கு என்ன அபியாசம்னுட்டு சொல்லலாம். இல்லை எதையாவது அபியாசம் பண்ணி அதனால ஒரு முடிவு பண்ணலாம். எதை பண்ணாலும் ரெண்டுக்கும் முக்கியம் விசாரணை தான். பாக்கி அபியாசங்கள்லாம் ரெண்டாம் பட்சம். விசாரணை மட்டும் நான் யாருங்கிற விசாரணையை மட்டும் பண்ணோம்னா திருப்பி திருப்பி பண்றது. ஏன் திருப்பி திருப்பி பண்ணணும்? முதல்ல சொன்னார் பாருங்க, ஒரு தடவை பண்ணா அது மறுபடி போறதே இல்லை. நீங்க தக்க வைக்கிறது எப்படின்னு கேட்கிறேன். ஆனா ஒரு முறை அடைஞ்சா அது இங்கேயே இப்போவே இருக்குன்னு தெரிஞ்சிடும், அது தொலைகிறதே இல்லை. அவ்வளவு தெளிவான ஒரு கிராஸ்பிங் வரணும். கன நேரத்துல நமக்கு இப்ப கூட நீங்க இதை கேட்டுக்கிட்டே இருக்கும்போது கூட உங்களுக்கு நீங்க ஆழ்ந்து வேற சிந்தனை இல்லாம இருந்தீங்கன்னாக்கா இந்த அனுபவம் கிடைக்கும், இப்பவே இங்கேயே இருக்குங்கிறது கிடைக்கும். ஆனா அது நழுவிடும். அடுத்த சப்தத்தை கேட்கும்போது அது மறந்து போனாப்புல போயிடும். அதுக்கு தகுந்த பக்குவமும் நம்ம கிட்ட ஆர்வமும் இருந்துன்னு சொன்னாக்கா அங்கேயே தான் அப்பவே இருக்குதுங்கிறத கன்விக்ட் ஆயிட்டோம்னா, நமக்கு ஒரு கன்விக்ஷன் வந்துட்டுன்னு சொன்னா அப்புறம் அது அசையாம இருக்கும். பாக்கி வர்றதெல்லாம் ஆமா வரும் போகும் அப்படிதான் இருக்கும். அதுதான் அதோட இயல்பு. அதனால நான் என்னுடைய சொரூபத்தை நான் உணர்ந்த அந்த பக்குவத்துக்குள்ள இருந்துட்டு நான் நகரவே இல்லை, நான் அங்கேயே தான் இருக்கேன். பகவான் அப்படிதான் சொன்னார். 30 வருஷத்துக்கு முன்னாடி, 40 வருஷத்துக்கு முன்னாடி நான் அந்த இதுல உட்கார்ந்துருந்து எப்ப அந்த ஏற்பட்ட அனுபவம் அப்படியே தான் இருக்கு. புதுசா இது வரைக்கும் எனக்கு வேற அனுபவங்கிறது வேற எதுவுமே ஏற்படவும் இல்லை, அதற்கு அந்நியமா வேற அனுபவமும் கிடையாது. அது அப்படியே தான் இருக்குன்னுட்டு ரொம்ப தெளிவா சொல்வார் அவர். அது போல நம்மளும் சொல்றதுக்கு நமக்கு பகவானுடைய அருள் தான் வேணும், வேற ஒன்றும் இது இல்லை. அதுக்கு பதிலாக அதுக்கு
அபியாசம் என்னன்னு அவர் கேட்கும்போது திருப்பி திருப்பி விசாரணை பண்ணுங்க அப்படின்ட்டு சொல்றார். வேலூர் கலெக்டர் சார் ரங்கநாதன் கேட்டார், மனதை அடக்குவது எப்படி? பதில், 2 வழி இருக்கு. ஒண்ணு மனசுன்னா என்னன்னு பார்க்கறது, இதுதான் ரொம்ப உத்தமமான வழி. அப்படி பார்த்தா அடக்கிறதுக்கு மனசுன்னு ஒண்ணு இருக்காது. இல்ல மனசை ஏதோ ஒண்ணுல நிலை நிறுத்தணும், இது 2ஆம் பட்சம். அதிகார அதிகார லெவல்ல கீழே இருக்கிறவங்களுக்கு எல்லாத்தையுமே அவர் சொல்றாரு. அடக்கிறதுக்கு மனசுன்னு ஒண்ணு இருக்காது, இல்ல மனசை ஏதோ ஒண்ணுல நிலை நிறுத்தணும், அப்போ மனசு அமைதியா இருக்கும். பல சிந்தனைகள் இல்லாம எதையாவது ஒண்ணு, கொஞ்சம் குரங்கு அங்கே இங்கே ஓடுறதுக்கு அது கையில ஒரு கம்பை கொடுத்துட்டாக்கா அதை அப்படியே பிடிச்சுக்கிட்டு இருக்கும். அதே போல நம்ம சிவ சிவானோ ராமா ராமானோ கோவிந்தா கோவிந்தானோ எதையாவது ஒண்ணு அதுக்கு ஒண்ணு கொடுத்துட்டோம்னாக்கா அது அலையாம இருக்கிறதுனால அது ஏகாகிரத்தை அடையிறதுக்கு ஒரு வழி அது. ஆனா மனசுன்னா என்னான்னுட்டு விசாரிக்கும் போது மனசுன்ட்டு ஒண்ணுமே இல்லை, மாயைன்னா என்னன்னு விசாரிச்சா மாயை இருக்கிற இடம் தெரியாம ஓடிடும். மாயை தான் மனசு. முன்னாடியே மனசு எப்படி மாயை ஓடுதுங்கிறதுக்கு விவேகானந்தர் சொன்ன ஒரு கதையை சொல்லியிருக்கோம். ஒரு மூட்டையை ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து மூட்டையை தூக்கிட்டு போகும்போது ரொம்ப வைதிகமான ஒருத்தர் வீட்டு வாசல்ல அந்த விருந்தினரும் அந்த வேலைக்காரனும் போய் நிற்கும் போது யாரா அவன்ட்டு உள்ள இருந்து கேட்கிறாரு. அவருக்கு அங்கிருந்து பார்க்கும்போது தெரியுது, ஏய் சுப்பனாடா அப்படின்னுட்டு கேட்ட உடனே ஓடிட்டான். அடையாளம் கண்டவனும் ஓடிட்டான். ஏன்னா அவனுடைய அந்த காலத்து நியதிப்படி அவன் தொழில் அவன் செய்யணும். சக்கிலியன் தொழில் வந்து இந்த மூட்டை தூக்குற வேலைக்கு வரக்கூடாது. அவர் பார்த்துட்டாரு, அவரு பார்த்துட்டாக்கா தண்டனை கொடுப்பாரு, திட்டுவாருன்னுட்டு கப்புன்னு ஓடிட்டான். அதை போல மாயை வந்து அடையாளம் கண்டுட்டோம்னு சொன்னாலே அது இருக்கிற இடம் தெரியாம போயிடும். அது அறியாமையில இருக்கிறது, அறியாமை நேரத்துல அது நமக்கு மாயைங்கிறது இருக்கிறதுனால அறிவு வர்ற நேரத்துல அது இல்லாம போடுது, அவ்வளவுதான் அதோட விஷயமே. மாயை தனியா விரட்ட வேண்டியதே இல்லை. மாயை மாயா சமாயா, எது வந்து இல்லையோ அது வந்து அதுக்கு பேர் தான் மாயைன்னுட்டு பேரு. ஆனா மாயைங்கிறத வந்து இருக்கிற வஸ்து ஆட்டம் நம்ம கற்பனை பண்ணிக்கிட்டு அந்த மாயையினால பிரம்மமும் மாயையும் சேர்ந்தா ஈஸ்வரன், அந்த ஈஸ்வரன் தான் தன்னை 3ஆ பிரிச்சுக்கிட்டு உலகத்தை உற்பத்தி பண்ணி ஸ்திதியில வச்சு இருந்துட்டு அதை வந்து அழிக்கிறாரு அப்படிங்கிற கற்பனை எல்லாம் வந்து பக்குவம் அடையறதுக்காக அவங்களுக்கு சொன்னதை தவிர பக்குவம் அடைஞ்சவங்களுக்கு அந்த 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 கதையே வேண்டிய சிருஷ்டிக்கிரமம் கிடையவே கிடையாது. மனசு என்னன்னு பார்த்தாக்கால அது இல்லாம போடும். அப்படி முடியலைங்கிறவங்களுக்கு ஏதாவது ஒண்ணுல மனசை நிறுத்தினாக்கா அப்போ மனசு அமைதியா இருக்கும். புதுக்கோட்டை திவான் ராகவையா கேட்டார், நாங்கள்லாம் உலகத்துல உழல்றவங்க, ஒண்ணு மாற்றி ஒண்ணு ஏதாவது பிரச்சனை இருந்துகிட்டே இருக்கு, எப்படி வெளியே வர்றதுன்னே தெரியல, இறைவன்கிட்ட எவ்வளவு முறையிட்டாலும் ஒன்றும் திருப்தியா இல்லை, என்ன செய்யறது? பகவான், இறைவனிடம் முறையிடாதே, சரணடைங்கோ. ரொம்ப உத்தமமான ஒரு வழி அவர் சொல்றார். முறையிட்டாக்கா நீ நான்கிற பேதம் இருந்துகிட்டே தான் இருக்கும். அந்த பேதம் மட்டும் இல்லாம இந்த உலகம் சத்தியங்கிற பாவனை இருந்துகிட்டு இருக்கும்போது தான் எனக்கு முறையிடுறதுன்னா என்ன, எனக்கு கஷ்டம் இருக்கு, நஷ்டம் இருக்கு, அப்படி இருக்கு, இப்படி இருக்கு, இது வேணும், அது வேணும், இது பதவி வேணும், இல்லை வேற ஏதோ வேணும், பொண்ணு கல்யாணம், ஏதாவது ஒண்ணுன்ட்டு முறையிட்டுக்கிட்டே இருந்தோம்னா என்ன அர்த்தம்னா அனித்தியமான வஸ்துவை பத்தியே திருப்பி திருப்பி பேசிக்கிட்டு எடுத்துக்கிட்டு அதை வேணும்னு நினைச்சுக்கிட்டு தானே இருக்கிறோம். சரணடைறதுன்னா இதெல்லாம் எது கேட்குதோ அதையே அவங்க காலில் போட்டுடுறது. நான்கிற பாவனையே சுத்தமா அவனுடைய திருவடியில கரைச்சிடுறது. அப்ப கரைச்சிட்ட பிறகு எது நடந்தாலும் எனக்கு நடக்கிறது இல்லை, அது இல்ல அது இறைவனுக்கே நடக்கிறது போல மனசுல கற்பனை வந்துடும். நமக்குன்னுட்டு இது பாதிக்கிறதுக்கு, அடிபடுறதுக்கு, அழுவுறதுக்கு இங்க ஒரு மனசு இல்லை சரணடைஞ்ச பிறகு. அதுதான் பகவான் சொல்றாரு. அதுதான் பக்தியும் சரணடைகிறதுங்கிறது உண்மையில பக்தியில உச்ச நிலை. அதுதான் அது வந்து ஞானத்துக்கு சமானமான ஒரு அனுபவத்தை அது கொடுக்கும்.
உண்மையாக சரணடைஞ்சாக்க. நம்ம சரணடைறேன்னு சொல்லிட்டு அப்புறம் நம்ம பார்த்துக்க நம்ம ஜீவனுடைய போதத்துக்கு தகுந்தாப்புல என்ன முயற்சி உண்டோ அதையும் ஒரு பக்கம் செஞ்சுக்கிட்டே இருப்போம். அதையும் செஞ்சுக்கிட்டு பகவான்கிட்டையும் அவன் கேட்டுக்கிட்டே இருப்போம். அப்படி இல்லை, டோட்டலி சரணடைஞ்சிட்டாக்க அப்புறம் நமக்குன்னுட்டு எதுவுமே கேட்கறதுக்கு எடுக்கிறதுக்கு ஒண்ணுமே இல்லை. எல்லாம் உன் செயலாவது ஆகப்பட்டேன்னுட்டு அப்படியே விட்டுட வேண்டிய, அப்படிதான் விட்டுடணும். அந்த மாதிரி இருந்தவங்க எல்லாம் நிறைய பேர் இருந்திருக்கிறாங்க. அவங்களுடைய அனுபவம்லாம் அந்த பகவானோட கரைஞ்சி இருக்கிற அனுபவமா தான் இருந்திருக்கும். உலகம் பார்க்கறதுக்கு ஏதோ மேகக்கூட்டம் கணக்கா வந்து போயிட்டு இருக்கும். அதுக்குன்னுட்டு தனித்த இருப்போ ஒரு பாதிப்போ அதுக்கு இருக்காது. சரணடைஞ்சாலும் ஒன்றும் மாற மாட்டேங்குதுங்கிறார். இந்த பயில சொன்ன உடனே கேள்வி கேட்டவர், சரணடைஞ்சாலும் ஒன்றும் மாற மாட்டேங்குது. பகவான் சரணடைஞ்சாலும் ஒன்றும் மாற மாட்டேன்றது அப்படிங்கெல்லாம் குறை சொல்லக்கூடாது. சரண் அடைஞ்சிட்டா அவர் எப்படி நடத்துறாரோ நடத்தட்டும்னு அவர் இஷ்டத்துக்கு விட்டுடணும். நம்மளோட இஷ்ட பிரகாரம் நடக்க வேண்டாம், உங்க இஷ்ட பிரகாரமே நடந்துங்கன்னு விட்டுடணும். அதுக்கு வருத்தப்படக்கூடாது. துன்பமா இருக்கிற மாதிரி இருக்கும், முடிவுல வேறு விதமா இருக்கும். நமக்கு அதெல்லாம் பிடிபடாது. கேள்வி, நாங்க உங்களை மாதிரி இல்லை, எங்களுக்கு எல்லாம் குடும்பம் சொந்தம் பந்தம்னு நிறைய இருக்குது. அவங்கெல்லாம் எக்கேடும் கெட்டு போகட்டும், முன் இஷ்டம்னு இருக்க முடியல பகவானே. பதில், அப்போ நீங்க சொன்ன மாதிரி சரண அடையலன்னு தான் அர்த்தம். எல்லாத்தையும் இறைவன் பாரம்னு ஒப்படைச்சிடுங்க. அதாவது எவ்வளவு சொன்னாலும் தன்னுடைய உணர்வும் தன்னுடைய வாசனை பலத்தினால தன்னுடைய சிந்தனைகள் வழியாக இந்த உலகம் எவ்வளவு சத்தியம், உறவுகள்லாம் எவ்வளவு நித்தியம் அப்படின்ட்டு நம்ம கற்பனை பண்ணியிருக்கோம். அது எவ்வளவு அழுத்தமா இருக்குங்கிறது இந்த மாதிரி திருப்பி கேள்வி கேட்கறதுலேருந்தே தெரியுது. அவர் சரணடைஞ்சிருங்கன்னு சொல்லிட்டாரு. அவங்களுக்கு சரணடைகிறத பத்தி பிரஜை என்னன்னு இல்லை. அதனால்தான் கேட்கிறாரு, நாங்க உங்களை மாதிரி இல்லை, எங்களுக்கு எல்லாம் குடும்பம் சொந்தம் பந்தம்னு நிறைய இருக்கு. அவங்கெல்லாம் எக்கேடு கெட்டு போகட்டும், உன் இஷ்டம்னு இருக்க முடியல பகவானே அப்படின்னா, அவங்களுக்கெல்லாம் வெறும் இது காத்தாடி கணக்கா பறக்கிறது போல இருக்குங்கிற உற்றார் உறவினர் பதவி அதிகாரம் எல்லாமே சத்தியங்கிற பாவனையிலேயே இருந்துகிட்டு இருந்தாக்க அதை எப்படி சரணடைய முடியும்? அதெல்லாம் நிகழ்ந்து போனா தான் சரணடைய முடியும். சரணடைகிறதுங்கிறது ஒரு சாதாரண விஷயம் இல்லை. பெரிய துறவு இருக்கு, சந்நியாசம் ஏத்துக்கிறதுங்கிற நிலைக்கு சிலர் போறாங்க இல்லையா. எல்லாத்தையும் விட்டுட்டு உண்மையிலேயே ஒரு ஞானத்தின் அடிப்படையில நம்ம சொன்னது போல சரியா கிரியா யோக மார்க்கங்கள்லாம் தேறி ஒரு தெளிவான உணர்வோட சந்நியாசத்தை ஏத்துக்கிட்டு போறவங்களுக்கு எப்படி இருக்குமோ அப்பதான் இவங்களுக்கும் இந்த மாதிரி உலகத்தை பற்றிய பிடிப்பு விட்டு போய் தான் இருந்தால் தான் சரணடைய முடியும். அப்படி இல்லைன்னா நம்ம எப்படி கொண்டாட்டி விட்டு போகிறது, பிள்ளை விட்டு போகிறது, அவங்க என்ன கஷ்டப்படுவாங்களோ அப்படின்ட்டுலாம் நினச்சிக்கிட்டே இருந்தோம்னு சொன்னால் அதெல்லாம் சத்தியங்கிற பாவனை நம்மகிட்ட இருக்குன்னு தான் அர்த்தம். அதெல்லாம் மித்தைங்கிறது நமக்கு வரல. அதுக்காக தான் அவர் சொல்றாரு, நீங்க அப்போ நீங்க சொன்ன மாதிரி சரணடைய வேண்டியதுதான். சரண் அடையலேன்னு தான் அர்த்தம். எல்லாத்தையும் இறைவன் பாரம்னு ஒப்படைச்சிருந்தோம் அப்படின்ட்டார். மிஸ்டர் ராமமூர்த்தி ஐசிஎஸ் அவர் கேட்டார், உடம்புல ஒரு பூச்சி ஏறுறது தெரியாம ஏதாவது ஒரு யோசனையிலேயே மூழ்கி இருக்கலாம், ஆனா யோசனையே இல்லாம இருக்கலாம்னு சொல்றீங்களே, மனசை கடந்து இருக்க முடியுமா? உடம்புல ஒரு பூச்சி ஏறுறது தெரியாம ஏதாவது ஒரு யோசனையிலேயே மூழ்கி இருக்கலாம். அவருடைய அனுபவத்துல சொல்றாரு, ஏதாவது ஒரு எண்ணத்துல தீவிரமா இருக்கும்போது நமக்கு உடம்புல ஒரு பூச்சி ஊறுறது தெரியாம போயிடுது. அது இவரா அதை கவனிக்காம இல்லை, அது ஏதோ ஒண்ணுல ஆழ்ந்து இருக்கும்போது இது தெரியாம போகுது. ஆனா யோசனையே இல்லாம இருக்கலாம்னு சொல்றீங்களே, மனசை கடந்து இருக்க முடியுமா அப்படின்ட்டு கேட்கிறாரு. பகவான் முடியும். இருக்கிறது ஆத்மா ஒண்ணுதான், அதுதான் 3 நிலைமையிலையும் இருக்கு, மாறாம இருக்கு. தூக்கத்துல நான்கிற எண்ணம் இல்லை, அது வந்த உடனே விழிச்சிக்கிறோம். உடல் உலகம் வந்துடுறது. தூங்கும்போது
இந்த ராமமூர்த்தி எங்க போனார்? நீங்க தூங்கும் போது இருந்தேளா இல்லையா? தூங்கும் போது ராமமூர்த்தி இருந்திருக்கணும். ஆனா இப்போ இருக்கிற ராமமூர்த்தியா இல்லை. அதாவது இப்ப விழிப்பு நிலையில இருக்கிற ராமமூர்த்தியா அப்ப இல்லை. இப்போ இருக்கிறதுக்கு பெயர் நான்கிற முதல் எண்ணம். தூங்கும்போது இருக்கிறதுக்கு பெயர் தான் உண்மையான நான். இந்த நான் 3 நிலைமையிலையும் மாறாம இருக்கு. அது அறிவாவும் இருக்கு. நான்கிறது என்னன்னு தெரிஞ்சுட்டா அது நினைப்புக்கு அப்பால்னு தெரியும். இது அவருடைய தாரக மந்திரம் தான். நான் யாருங்கிறதுல நீங்க ஆழ்ந்து உள்ள போயிட்டீங்கன்னு சொன்னாக்க அப்போ மனசை பற்றி கேள்வியே இல்லை. மனசை கடந்து இருக்க முடியுமாங்கிறதே இல்லை. அந்த நிலை மனசை கடந்து எல்லாத்தையும் கடந்த நிலை, மனசையும் கடந்த நிலை தான். நான் யாருன்னுட்டு விசாரணையோட முடிவுல ஆத்மாவில லயிச்சிட்டோம்னு சொன்னா அதுதான் எல்லாத்தையுமே கடந்த நிலை. அங்கே ஏகத்துவம் தான் இருக்கு. அங்கே துவைத பாவனையே இல்லை. நான் நீங்கிற பேதம் இல்லை இல்லை. அதனால நீங்க அதை செஞ்சீங்கன்னாக்கா மனசு இல்லாம இருக்க முடியும் அப்படிங்கிற கேள்வி. சிந்திக்காம இருக்க முடியுமா? பதில், மற்ற உடல் இயக்கங்கள் மாதிரி அதுவும் ஒரு இயக்கம்தான். அது இயங்கினாலும் இயங்கலைன்னாலும் நான்கிற அறிவை பாதிக்காது. அது பாட்டுக்கு ஒரு பக்கம் நடந்துட்டே இருக்கட்டும். நமக்கும் அதுக்கும் ஒன்றும் சம்மந்தம் இல்லைன்னு எப்ப தீர்மானம் ஆயிட்டுதோ நம்ம ஏன் போய் சம்மந்தப்படுத்திக்கிறோம்? நம்ம அதோட சம்மந்தப்படுத்திக்கிறது தானே பந்தங்கிறது பலமுறை சொல்லியிருக்காரு. இந்த உடம்போடையோ மனசோடையும் நம்ம சம்மந்தப்படுத்திக்கிறது ஒண்ணுதான் அஞ்ஞானம். அதுல இருந்துட்டு பிரிஞ்சு நிக்கிறது தான் ஞானம். ரொம்ப சிம்பிள் அது. அது இந்த 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 சிம்பிளான கேப்சூல் எப்போ உதவும்னு சொன்னாக்கா பக்குவப்பட்டு விசாரணை பண்ணி பக்குவப்பட்டு வர்றவங்களுக்கு இந்த ஒரு கேப்சூலே போறோம். மறுபடியும் இன்னும் ஒரு 3 வேளையோ 10 நாளைக்கு சாப்பிடுங்கிற கொஸ்டின் எல்லாமே இல்லை. ஒரே வேளை ஒரே கேப்சூல். அந்த அளவுக்கு அந்த பக்குவம் இருக்கணும். பிறர் என்ன நினைக்கிறாங்கன்னு தெரிஞ்சுக்க முடியுமா? கேள்வி. மற்றவளை பத்தி நமக்கு என்ன? நம்மளோட கதையை பார்ப்போம். நாம தான் எல்லோரும். நமக்கு அந்நியமா யாரும் இல்லை. இவரு மலைக்கும் மடுவுக்கும் உள்ள ஒரு வித்தியாசத்தை பார்க்கணும். நம்ம கேள்வி கேட்கிறவரு மடுவுல கிடக்கிறாரு. அவரு பிரத்தியாருடைய ஒப்பீனியனுக்கு வேல்யூ கொடுத்துக்கிட்டு நான் வேற அவர் வேறன்னுட்டு எப்ப நினைக்கிறாரோ, ஒண்ணு தான் பெரியவன் அவன் சின்னவன், அவன் பெரியவன் இல்லை தான் பெரியவன், இந்த மாதிரி உலகத்துல ஒருத்தரையுமே எடை போட்டு வச்சுக்கிட்டு இருக்கிறாரு. அந்த பெருசு சின்னது, உயர்ந்தது தாழ்ந்தது, நல்லவன் கெட்டவன், இப்படியெல்லாம் யோக்கியம் அயோக்கியம் எதோ இருந்தாலும் அந்த மாதிரி எண்ணம் இருக்குன்னுட்டு சொன்னாலே நமக்கு இன்னும் ஆத்மாவில் ஏகத்துவத்துல நம்ம நிலைக்கலன்னு தான் அர்த்தம். அது நிலைக்காததுனாலதான் அதெல்லாம் தனித்தனி வியக்தியா தெரியுது. அதோடைய வேல்யூ, அதனுடைய நம்ம பத்தி என்ன அது சொல்லுதுங்கிறத பற்றி நமக்கு ஒரு ரியாக்ஷன் இருக்கு நம்ம மனசுல. சுகமாவோ துக்கமாவோ அவன் பாராட்டினான்னாக்கா ஒரு மகிழ்ச்சி, அவன் ஏதாவது நம்மளை பத்தி குறை சொன்னான்னாக்கா ஒரு சோர்வு, இப்படியெல்லாம் துயரம், இப்படியெல்லாம் நமக்கு வர்றதுக்கு காரணம் என்னன்னு சொன்னா இந்த நான் நீங்கிற பேதம். நான் நீங்கிற பேதம் போறதுதான் ஞானம்னு கைவல்ய நவனின்னு சொல்லுது. அதைத்தான் பகவான் இங்க சொல்றார். பிறர் என்ன நினைக்கிறாங்கன்னு தெரிஞ்சுக்க முடியுமா? மற்றவாளை பத்தி நமக்கு என்ன? நம்மளோட கதையை பார்ப்போம். நாம தான் எல்லோரும். மற்றவாளை பத்தி வேணாம், நம்ம கதையை பார்ப்போம்னு சொல்லிட்டு அடுத்த மற்றவாளை என்ன எங்க கொண்டு வந்து சேர்க்கிறான்னா நம்மகிட்டே சேர்த்துட்டாரு. நாம வேற மற்றவாள் வேற இல்லை. இது அடுத்த நிலைமை. நாம தான் எல்லோரும். நமக்கு அந்நியமா யாருமே இல்லை. நமக்கு அந்நியமா யாருமே இல்லைன்னாக்கா அந்த கேள்விக்கே அர்த்தம் இல்லை இல்லையா? பிறர் என்ன நினைக்கிறாங்கன்னு தெரிஞ்சுக்க முடியுமாங்கிற கேள்விக்கு அர்த்தம் இல்லை. அடுத்தாப்புல புதுக்கோட்டை திவான் ராகவையா கேட்டார். கேள்வி, உலக அனுபவத்தோட ஆத்மா அனுபவத்துல இருக்க முடியுமா? பதில், இருக்கிறது ஒரே அனுபவம் தான். உலக அனுபவம்னா என்ன? ஒரு போலி நான் மேல கட்டப்பட்டிருக்கிற அனுபவங்கள் தான் அது. அசல் நான் மேல உலகம் இல்லை. உலக அனுபவங்கிறது அசல் நான் மேல இல்லை, ஒரு போலி நான் மேல
நான்கிற ஒரு கற்பனை எண்ணத்தின் மேல இருக்கிறது தான் இந்த சம்சாரங்கிறது. ரொம்ப ரொம்ப உலக அனுபவமான ஆள்கிட்ட நீங்க யாருன்னு தெரியுமான்னு கேட்டா தெரியாதுன்னு தான் சொல்லுவான். நம்மள தெரியாம எது தெரிஞ்சு என்ன ஆக போறது? எல்லா உலக அறிவும் சாரமுமே எல்லா உலக அறிவும் சாரமே இல்லாததுதான். சாரமானது ஒண்ணு என்னன்னா தன்னை அறிஞ்சுக்கிறது. தன்னை அறிஞ்சுக்கிறதுங்கிறது நம்ம வந்து விவகாரத்துல பேச்சு வழக்குல ஒரு கருத்தை சொல்லணுங்கிற இதுல துவைத நிலையில வேற வழி இல்லாம சொல்றோம். அங்கே போய் உலக அறிவு சாரமே இல்லாததான்னுட்டு சொல்றதுக்கு எப்போ வரோம்னாக்கா அத தரிசித்த பிறகு கீழே இறங்கி வந்து சொல்றோம். தரிசன நேரத்துல இது சொல்றதுக்கு கூட இங்க இல்லை. உலகம்ங்கிற அனுபவமே இல்லாத நிலை. ஆனாலும் வாசனை அவசரத்தினால இப்ப நம்ம மறுபடியும் கீழே இறம்பி வந்துடும். கீழே இறம்பி வந்தாலும் மற்றவங்க போல இருக்க மாட்டோம். ஏன்னா இந்த அறிவோடையே உலகத்தை அறியும் பார்ப்போம், உலகத்தை மித்தையா பார்ப்போம். அது சத்தியம்ங்கிற திடம் இருக்கும். நம்மளும் உலகத்தோட இருக்கிற மக்களோட போலத்தான் இருக்கும் பார்க்கறதுக்கு. வேற ஒன்றும் உடம்புலையோ இதுலயோ பெரிய வித்தியாசம்லாம் தெரியாது. ஆனா உள்ளுக்குள்ள சாரம் எதுன்னு தெரிஞ்ச பிறகு அசாரமான உலகத்தை பத்தி பக்கம் மற்றவங்களோட பேசுவோம், எடுப்போம், எல்லாம் செய்வோம். ஆனா அது அசாரங்கிறது இருக்கும். அதனால பாதிக்கப்படாம நம்முடைய சாரத்திலேயே இருக்க முடியும் அப்படிங்கிறது பகவான் சொல்றார். அடுத்து எஸ்.வி. ராமமூர்த்தி ஐசிஎஸ் கேட்டார். போலி நான்ல இருந்து உண்மையான நானை எப்படி பிரிச்சு அறிஞ்சுக்கிறது? அந்த காலத்துல எல்லாம் அந்த ஐசிஎஸ்ங்கிறது வந்து இந்த காலத்துல ஐஏஎஸ் போல எல்லாம் கிடையாது. அது அங்கே லண்டன்ல தான் வந்து அது போய் இது பண்ணணும். ரொம்ப நித்த படித்தவர்கள், மேதாவியா இருக்கக்கூடியவர்கள், தீட்சணமான புத்தி இருக்கிறவங்க தான் அந்த படிப்பெல்லாம் படிச்சு பாஸ் பண்ணி வர முடியும். அந்த மாதிரி உள்ளவங்களுக்கு உலக விஷயங்கள்ல ஒரு உன்னதமான நிலையில இருக்கிறாங்க. இல்ல ஏதாவது ஒரு குறிப்பிட்ட விஞ்ஞான அறிவுங்கிறது அவங்ககிட்ட அதிகமா துல்லியமா கூட இருக்கும். ஆனா ஆன்மாங்கிறதுக்கு விஷயத்தை பொறுத்த வரைக்கும் அடியோடு அவங்களுக்கு எல்லாம் சம்பந்தம் இல்லை. அவங்க ஐசிஎஸ்ஆ இருந்தாலும் சரி, ஒன்றும் படிக்காத ஒரு சரியா ஒரு காய்கறிக்கார மனுஷனா இருந்தாலும் சரி, அந்த விஷயத்துல அவங்க ரெண்டு பேரும் சமந்தான். பாக்கி அறிவில இவர் பெரியவர் தான், நிர்வாகத்துல திறந்தவர், உலக அறிவில உயர்ந்தவர். அவர்கிட்ட ஏதாவது ஒரு துறை அறிவு வந்து மிக சிறப்பாலாம் கூட இருக்கும். அதனால்தான் அவங்கெல்லாம் வந்து பகவான்கிட்ட வரும்போது ஒரு என்ன சொல்றது, ஒரு 50 அடி 100 அடி சிலைக்கு கீழே ஒரு 1.5 அங்குலத்துல ஒரு பொம்மை நேர்ந்துகிட்டு இருந்தா எப்படி இருக்கும்? அப்படிதான் அவங்களுக்கும் பகவானுக்கும் உள்ள ஒரு வித்தியாசமா தெரியும் மற்றவங்க கண்களுக்கு. அப்படி இருக்கிற ஒரு ஐசிஎஸ் தான் கேட்கிறார். போலி நான ஏதோ ஸ்கிரீன்ல மாற்றம் இருக்கு, கேக்குது இல்லையா? போலி நான்ல இருந்து உண்மையான நானை எப்படி பிரிச்சு அறிகிறது? பதில்: நான் இல்லைன்னு யாராவது சொல்லுவாளா? சொல்ல முடியுமா? தன்னோட இருப்பை யாராவது சந்தேகிக்க முடியுமா? எல்லோருக்கும் சந்தேகமே இல்லாம அனுபவமாயிருக்கிறத தெரியலன்னு சொல்றோம். இது பெரிய புதிர். அதாவது நான்கிறது உண்மையான நான், ஆத்மாவாகிய நான். அந்த நான் இல்லைன்னு யாராவது சொல்லுவாளா? சொல்ல முடியுமா? தன்னோட இருப்பை யாராவது சந்தேகிக்க முடியுமா? எல்லோருக்கும் சந்தேகமே இல்லாம அனுபவமா இருக்கிறத தெரியலன்னு சொல்றோம். இது பெரிய புதிர் அப்படிங்கிற கேள்வி. அடுத்த கேள்விக்கு போயிட்டார் அவர். மனதை எப்படி அடக்கிறது? பதில்: நான்கிற எண்ணம் தான் ஆத்மாவே மிஞ்சும். இப்படித்தான் மனசை அடக்கணும். வேற மாதிரியா மனசை அடக்க முடியாது. விசாரணையினாலதான் மனசு வந்து அது ஒண்ணுமில்லாத கற்பனை குப்பை அப்படிங்கிறத உணர்றதுக்கு முடியும்.
மற்ற விதத்துல அடக்கிறதெல்லாம் வந்து அடக்கம் இல்லை. அதுனா கொஞ்ச நாள் இருக்கும், மறுபடியும் ரொம்ப வீரியத்தோட திரும்பி உலகாயுதமா வெளியில வந்துடும். அது ஒன்னே ஒண்ணு அவர் சொல்றது போல, நான்கிற எண்ணம் தான் மனசு. நான் யாருன்னு விசாரம் பண்ணினா நான் ஒண்ணு மிஞ்சாது, ஆத்மாவே மிஞ்சும். இப்படித்தான் மனசு அடக்கணும். அதை விட்டுட்டு நான் ஏதோ உண்மை பொருள், அது எதையோ சிந்திக்கிறது, அதை அடக்க போறேன்னு கிளம்பிடுறது, நான்கிறத அடக்க நான்கிறதே கிளம்பிடுறது தான். அதாவது மனசை வச்சே மனசை அடக்கிறது. திருடன் ஒருத்தன் அவனை பிடிக்கிறதுக்கு அவனே போலீஸ் ஆனானாம். மனம் எப்பவுமே தன்னை மறைச்சு வெளிப்படும். ஏகநாத ராவ் இன்ஜினியர் கேட்டார், ஆத்ம விசாரத்திற்கு ஏகாந்தம் அவசியமா? பதில், எல்லாம் ஏகாந்தம் தான். ஜீவன் எப்போதும் ஏகம்தான். நம்மளை உள்ளே தேடணும், வெளியே தேடக்கூடாது. கேள்வி, உலக விவகாரங்கள் திசை திருப்பிடுது, என்ன செய்ய? பதில், திரும்ப விடாதே. கவனம் சிதறப்போ எல்லாம் விசாரம் பண்ணுங்க. யார் திசை திரும்புறான்னு கவனம் சிதறப்ப விசாரம் பிறக்கணும். யார் திசை திரும்புறான்னு கவனம் சிதறப்ப விசாரம் பிறக்கணும். விசாரம் பிறக்க ஆரம்பிச்சிட்டுனாலே குருவருளுக்கு பாத்தியமாயிட்டோம்னு அர்த்தம். விசாரம் பிறக்க ஆரம்பிச்சிட்டாலே குருவருளுக்கு பாத்தியமாயிட்டோம்னு அர்த்தம். அதாவது குருவருள் இருந்தா தான் இந்த மாதிரி விசாரமே பிறக்கும் அப்படிங்கிறார். கொஞ்சம் பயிற்சியில எல்லாம் சரியாயிடும். பகவான் வந்து எதாவது ஒன்றும் சிரமமே இல்லை, ரொம்ப நீங்க முயற்சி பண்ணுங்க, ஒன்றும் இல்லை, ஈஸியா வந்து அவங்கள வந்து சேர்ந்துரும் அப்படிங்கிறது போல எல்லாருமே வந்து தட்டி கொடுத்து ஆத்ம ஞானத்துக்குள்ள இழுக்கிறார் அவரு. அவரை பொறுத்த வரைக்கும் அது வந்து இயல்பு. அவர் ஏதோ ஒரு முயற்சி பண்ணி ஆத்ம ஞானத்துக்கு யாரையோ எடுக்கணும்ட்டு இல்லை. அவரை பொறுத்த இட் இஸ் சோ ஈஸி, சோ சிம்பிள். தேர் இஸ் நத்திங் பியாண்ட் இட்டுங்கிறத வந்து அவ்வளவு கன்மிட் ஆகி அதுலயே தான் இருக்காரு. யாராவது கேள்வி கேட்டா பதில் சொல்றதுக்கு வெளியில வராது தவிர பாக்கி நேரம்லாம் அவர் அந்த நம்ம சொல்ற உள்ளே வெளியேங்கிற வித்தியாசத்தோட நம்ம பேசுற பேச்சுக்கு தகுந்தாப்புல அவர் உள்ளே தான் இருக்கார். கேள்வி, அங்கதான் விசாரம் வரமாட்டேங்குது, ரொம்ப கஷ்டமா இருக்கு. பதில், செய்யுங்க, வந்துடும், ஒரு கஷ்டமும் இருக்காது. கேள்வி, நான் யாருன்னு விசாரம் பண்ணினா ஒரு பதிலும் வரமாட்டேங்குது. பகவான், ஒரு பதிலும் வராது, விசாரிதான் பதில். அதாவது விசாரிக்கிறவன் தான் பதில், அவன்தான் மிஞ்சுவான். என்ன மிஞ்சறதோ அதுதான் பதில். எவ்வளவு அழகா சொல்றாரு பாருங்க. நான் யாருன்னு விசாரம் பண்ணினா ஒரு பதிலும் வரமாட்டேங்குது. நம்ம இவர் என்ன நினைக்கிறாரு, ஏதோ ஒண்ணு வெளிப்படையா அவருக்கு ஏதோ ஒண்ணு வரணும் அப்படின்னு பாக்குறாரு. அவர் என்ன சொல்றாரு, ஒரு பதிலும் வராது, வெளியில பதிலாக ஒண்ணுமே வராது, விசாரிதான் பதில். யார் விசாரிக்கிறானோ அவன் தான் பதிலா இருக்கிறான், அவன் தான் மிஞ்சுவான். பாக்கி எல்லாம் விசாரிக்கும் போது பாக்கி எல்லாம் ஒண்ணும் இல்லாம ஒண்ணு ஒண்ணா கழண்டு போகும்போது விசாரிக்கிறவன் மிஞ்சுவான். என்ன மிஞ்சுறதோ அதுதான் பதில். அந்த விசாரிக்கிறவன் தான் யாரு? அந்த ஆத்மா தான், அந்த பிரம்மம் தான், அதுதான் பதில். புதுசா எது வந்தாலும் அது உண்மை கிடையாது, போயிடும். எப்பவும் இருக்கிறது தான் உண்மை. கேள்வி, ஆன்மீக பாதை ரொம்ப கஷ்டம், உலகத்துல இருக்கிற விஷயங்கள் புரியறது ரொம்ப எளிமையா இருக்கு, வாஸ்தவம் தானே அப்படின்னுட்டு பகவான் இவர் கேள்வி கேட்கிறார். அவருக்கு இது ரிவர்ஸ் தான் உண்மை, வாஸ்தவம். இவர் என்ன கேட்கிறாரு, ஆன்மீக பாதை ரொம்ப கஷ்டம், உலகத்துல இருக்கிற விஷயங்கள் புரியறது ரொம்ப எளிமையா இருக்கு, வாஸ்தவம் தானேன்னு கேட்கிறாரு இவரு. ஆனா விஷயம் என்னன்னா, பகவானுக்கு இதோட ரிவர்ஸ் தான் உண்மையான விஷயம். பதில், ஆமா, மனசு புது விஷயங்களை அறியவே கிளம்பும், தன்னை விட்டுடும். பகவான் கேள்வி, பகவான் கூட ஒரு நாள் இருந்தா நல்லா இருக்கு, 2 நாள் தங்கி இருந்தா ரொம்ப நல்லா இருக்கு, 3 நாள் சொல்லவே முடியாத அளவுக்கு நல்லா இருக்கு, வேலையை பார்க்க வேண்டியதா இருக்கு, என்ன செய்யறது?
பகவான் இங்க இருந்தாலும் எங்க இருந்தாலும் ஒண்ணுதான், ஒரே பலன்தான். இது புரிஞ்சா போதும். என்கிட்டயே இருங்கன்னுட்டு சொல்லல அவரு. இந்த மாதிரி எத்தனையோ குருமார்கள் வந்து தங்கிட்டயே வந்து இருந்துங்க இருங்க அப்படின்ட்டு தான் சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் அதுக்கு மேல அவங்க கிட்டேருந்து இவங்க என்ன எதிர்பார்க்கிறாங்கங்கிறதெல்லாம் அது பல விதமா இருக்கு. நம்ம அதை பேச வேணாம். ஆனா பகவான் வந்து நீ இங்க இருந்தாலும் சரி, நீ எங்க இருந்தாலும் சரி, நான்ங்கிறது நான் உன் கூடவே தான் இருக்கேன். இந்த தூரத்தினாலேயோ காலத்தினாலேயோ நம்ம ரெண்டு பேருக்கும் பிரிவே கிடையாது. எல்லா காலத்திலயும் நம்ம ஒன்னா தான் இருக்கிறோம் அப்படிங்கிற நம்பிக்கையை ஊட்டி, நீ எங்க இருந்தாலும் என்ன, எங்க இருந்தாலும் நீ நீயா இருக்கிறதுக்கு எந்த தடங்களும் இல்லைங்கிறது போல அவர் சொல்றார். எங்க இருந்தாலும் இங்க இருந்தாலும் எங்க இருந்தாலும் ஒண்ணுதான், ஒரே பலன்தான். இது புரிஞ்சா போதும். அடுத்தாப்புல நாகர்கோயில்ல இருந்து ராமச்சந்திர ஐயர் கேட்டார், மனம்னா என்ன, அதை எப்படி ஏகாகிரம் பண்றது, எப்படி கட்டுப்படுத்துறது? பதில், தேகாத்ம புத்தி தான் மனம். அதாவது பிறப்பில்லாத ஆத்மாவோட தோற்றமா தோணற உடம்ப சம்பந்தப்படுத்தி நான் இந்த உடம்பு தான், நான் இன்னார், இன்னாருக்கு மகனாக பிறந்தேன்னு நினைக்க வைக்கிறது தான் மனம். ஒரு போலியான நான்னு ஒண்ணு கிளம்பி இப்படி தப்பான அபிப்பிராயத்தை ஏற்படுத்தி அதிலேயே நல்லா உழந்துகிட்டு இருக்கும். உண்மையிலேயே இந்த உலகம் நீ நான் எல்லாம் பொய். ஆத்மா ஒண்ணுதான் இங்கே இருக்கிற உண்மை. பார்க்கிற பொருளுக்கெல்லாம் வாஸ்தவத்திலேயே இருப்பு இருக்குங்கிற நினைப்பு தான் மனம். பார்க்கிற பொருளுக்கெல்லாம் வாஸ்தவத்திலேயே இருப்பு இருக்குங்கிற நினைப்பு தான் மனம். தப்பான எண்ணம், அஜ்ஞானம், பந்தம் எல்லாம் இதுதான். இப்படி தப்பா நினைக்கிறது போயிடுச்சுன்னா அதான் மோட்சம். இந்த போலி நான் போயிடுச்சுன்னா, மறைஞ்சிடுச்சுன்னா உண்மை கரதலக்கணியாயிடும். அதாவது கையில இருக்கிற நெல்லிக்காய் போல அவ்வளவு தெளிவா இருக்கும். இந்த போலி நான் போயிடுச்சுன்னா, அதாவது மறைஞ்சிடுச்சுன்னா உண்மை கரதல கனி ஆயிடும். அப்படின்னா உண்மை இனி எப்போவோ வரப்போறது, இங்கேயே இப்போவோ இல்லைன்னு அர்த்தம் இல்லை. அது எப்பவும் இங்கே இருக்கு, இங்கேயே இப்போவே ஒரே மாதிரியா இருக்கு. அது எல்லாருக்கும் இருக்கிற சாமானிய அனுபவம் தான். நான் இருக்கிறத யாரும் மறுக்கிறது இல்லை. பார்க்கப்படுறது எல்லாம் பொய். நாம உலகத்தை மட்டும் பார்க்கல, நம்மளோட உடம்பையும் சேர்த்து தான் பார்க்கிறோம். எது பார்க்கறதோ அதுதான் உண்மையான உள்ள பொருள். எது பார்க்கறதோ அதுதான் உள்ள பொருள். நாம இருக்கோங்கிற சாமானிய அனுபவம் தான் எல்லாத்தையும் பார்க்கறது. அதுதான் ஒரே உண்மை, அதுதான் ஆத்மா. உடம்போட நம்மளை சம்பந்தப்படுத்திக்க கூடாது. இந்த சம்பந்தம் தான் போலி நானே உண்டு பண்றது, உலகத்தை உண்மைன்னு உண்டு பண்ணிடுறது. அப்புறம் அதை செய்யணும், இதை செய்யணும், அதை செய்யக்கூடாது, இதை செய்யக்கூடாதுன்னுட்டு கிளம்பி துக்கம் கொடுக்கறது. உங்களை இதுவாவோ அதுவாவோ எதுவாவோ கூட சிந்திக்காதே. அதாவது இன்ன ஊர்ல இன்னாருக்கு மகனா பிறந்தேன், இன்னது படிச்சேன், இன்ன வேலை பார்க்கிறேன் அப்படின்னு நினைக்காதே. இந்த தப்பான எண்ணம் போச்சுன்னா அதுவே போதும். ஞானம் பாம்பு சட்டையை விரிச்சு கொண்டு வர்ற மாதிரி வந்துடும். சாஸ்திரங்கள்லாம் ஆத்மா நித்திய சித்தம்னு சொல்றது. ஆத்மா நித்தியமாகவும் எப்பவும் சித்தமாகவும் இருக்குதுன்னா அஞ்ஞானம்னு ஒண்ணு எங்கிருந்து குதிச்சுது? அதாவது ஆத்மா நித்தியமாகவும் எப்பவும் சித்தமாகவும் இருக்குதுன்னா அஞ்ஞானம்னு ஒண்ணு எங்கிருந்து குதிச்சுது? யாருக்கு இந்த அஞ்ஞானம்? சாஸ்திரங்கள் அஞ்ஞான நீக்கத்தை பத்தியும் பேசுறது. இது பொருத்தமா இல்லை. ஆனா ஏன் சொல்றதுன்னா, எடுப்பிலேயே உண்மையை சொன்னா எல்லோராலையும் கிரகிக்க முடியாது. நானும் இல்லை, நீயும் இல்லை, யாரும் இல்லைன்னு சொன்னா அர்ஜுனனுக்கு புரியல. பின்னாடி கிருஷ்ணர் உடலோடு தான் என்னை எல்லோரும் பார்க்கிறா, ஆனா உண்மையிலேயே எனக்கு பிறப்பும் இல்லை இறப்பும் இல்லைன்ட்டு சொல்றார். அர்ஜுனனுக்கு உண்மை புரிய மொத்த கீதையும் தேவைப்படுறது. சொன்னதை திரும்பவும் சுருக்கமா சொல்றேன்.
இருக்கிறது மாத்திரம்தான் ஆத்மா. அதுவாவோ இதுவாவோ இல்லை. நாம இருக்கோங்கிற சாமானிய இருப்பு இருக்கு இல்லையா, அதுதான் ஆத்மா. நீங்க இப்போ எப்படி இருக்கீங்களோ அப்படியே இருங்கோ, அஞ்ஞானம் நீங்கிடும். இல்லைன்னா யாருக்கு அஞ்ஞானம்னு பாருங்க. பார்த்தா நாம இருக்கோங்கிறது மிஞ்சம். அது அறிவாத்தான் இருக்கு. தூக்கத்துல இருந்து விழிச்ச உடனே தான் இந்த போலி நான் கிளம்பிடுறது. தூக்கத்துல யாரும் இப்போ நான் தூங்கி கொண்டு இருக்கேன், இல்ல இப்ப விழிக்க போறேன், இல்ல ரொம்ப நேரமா தூங்கி கொண்டு இருக்கேன் அப்படின்னு எல்லாம் சொல்றது இல்லை. ஆனாலும் நாம இருக்கோம். தூங்கி விழித்த உடனே தான் நான் தூங்கினேன்னு நினைவு கூறுறோம். முன்னாடி தூங்கினேன்னு நினைவு கூறுறவனும் தூங்கும்போது இருந்ததும் ஒரே ஆள் தான். அதை புரிஞ்சுக்கோங்க. அதை உடம்போட குழப்பிக்காதே. உடம்பே சாமானிய இருப்பில் ஏற்படுற நினைப்பு தான். அந்த உடம்பிலே ஏதாவது நினைப்பு வந்தாலும் போனாலும் அதனாலே நான்கிற இருப்புக்கு ஒரு கவலையும் இல்லை. தூங்கும்போது எப்படி கவலை இல்லாம இருக்கோமோ அப்படியே இப்பவும் இருக்கலாமே. அதாவது ஒரு லாங் ஆன்சர்ல அவருடைய உபதேசம் எல்லாம் வேதாந்தத்தினுடைய சாரம் எல்லாம் சொல்லிட்டாரு. ஒரு கேள்விக்கு அது என்னமோ தெரியல, அவருக்கு என்ன ஒரு நல்ல பக்குவ நிலையில் இருந்தாரோ என்னமோ, அவருக்கு உபதேசம் இப்படி பண்ணணும்னுட்டு ரொம்ப விளக்கமா சொல்லிட்டாரு. இதுக்கு மேல சொல்றதுக்கு வேற ஒன்றும் வார்த்தையே இல்லை, சொற்களும் இல்லை, விளக்கமும் இல்லை. இதுக்கு பிறகும் சந்தேகம் இருக்குன்னு சொன்னாக்கா அது நம்முடைய வாசனை பலத்தினாலதான் தான் சொல்லிக்கணும். வாசனை ரொம்ப லேசா இருந்ததுன்னா இது போறோம், இந்த ஒரு பக்கம் போறோம். அந்த அளவுக்கு தெளிவா சொல்றாரு. தூங்கும்போது எப்படி கவலை இல்லாம இருக்கோமோ அப்படியே இப்ப இருக்கலாமே அப்படின்னு கேட்கிறாரு. ஏன் அப்படி இருக்க மாட்டேங்கிறோம்? நாம் தானே எல்லாத்தையும் இழுத்து போட்டுக்கிறோம். முழிச்ச உடனே எல்லாம் எங்க இருந்ததுன்னு தெரியல, எல்லாம் வந்துருது. எல்லா பிரச்சனையும் புதுசா வந்து பழைய நினைவுகளோடு சேர்ந்துக்கிட்டு பல எதிர்பார்ப்புகளையும் மனசுல வச்சுக்கிட்டு துக்கத்தையும் சந்தோஷத்தையும் கொடுக்குறாப்புல பல அனுபவங்களாக அது வெளிப்படுது. இப்ப தூக்கத்துல அதெல்லாம் இல்லாம தான் இருந்தது. இதெல்லாம் மித்தைன்னு தெரிஞ்சா முழிச்ச பிறகு அப்படியே இருக்கலாமே அப்படின்னு ரொம்ப சர்வசாதாரணமான ஒரு இதுதானே. இது எதுக்கு இவ்வளவுக்கு போட்டு நம்ம சிரமப்படுத்திக்கணும் அப்படிங்கிறது போல கேட்கிறார் பகவான். அப்பொழுது ஏகநாத ராவ் கேட்டார், பகவான் சொல்ற நிலை அன்றாடம் வேலை செஞ்சாதான் ஜீவனங்கிற நிலையில இருக்கிற எங்களுக்கு பொருந்துமா? பதில், எந்த வேலையும் பந்தம் இல்லை. பந்தமெல்லாம் நான் தான் செய்கிறேங்கிற தப்பு அபிப்பிராயத்துலதான். அந்த தப்பான அபிப்பிராயம் தான் போகணும். உடம்பும் புலன்களும் அதோட வேலையை செய்யட்டும், நாம குறுக்க போகக்கூடாது. இப்படி எல்லாருக்குமே நம்ம எல்லாருமே நினைக்கிறது, இது எப்படி உலகத்துல இருந்துகிட்டே இதெல்லாம் இந்த அபியாசம் எல்லாம் பண்ண முடியுமா? நான்கிறத விசாரிச்சுக்கிட்டு நாமாவே இருந்துகிட்டு உலக விவகாரத்தையும் சேர்த்து செய்ய முடியுமா? ஏன் செய்யணுங்கிற நினைப்பு நமக்கு இருக்கு? அப்ப செய்யணுங்கிற நினைப்பு இருந்ததுன்னு சொன்னாலே நம்ம இன்னும் அந்த ஞானத்தை அடையணும், நம்முடைய சொரூபத்தை உணர்ந்து நாம இருக்கணும், எது இறுதியான உண்மைன்னு தெரிஞ்சுக்கிறதுல தீவிரம் நம்ம கிட்ட இல்லைன்னு அர்த்தம். அந்த தீவிரம் வரும்போது இது எல்லாமே அடிபட்டு போகும். எத்தனை பேருக்கு அந்த நிமிஷமே ஒரு வார்த்தை காதுல விழுந்த க்ஷணத்திலேயே எல்லாத்தையும் திறந்துட்டு போனவெல்லாம் இல்லையா? நம்ம திருப்பி திருப்பி கேட்டுட்டே இருக்கணுங்க. நம்ம கேட்டுட்டு இருக்கிற போலதான் பகவான்கிட்ட இத்தனை பேர் திருப்பி திருப்பி கேட்கறாங்க. அவர் அசராம ஒவ்வொரு கேள்விக்கும் அவங்களுக்கு கேட்கிற கேள்விக்கு தகுந்தாப்புல பதில் சொல்லிக்கிட்டே தான் இருக்கிறாரு. எந்த வேலையும் பந்தம் இல்லை. பந்தமெல்லாம் நான் செய்யறேங்கிற தப்பு அபிப்பிராயத்துலதான். அந்த தப்பான அபிப்பிராயம் தான் போகணும். உடம்பும் புலன்களும் அதோட வேலையை செய்யட்டும், அது பாட்டுக்கு அது வேலையை செய்யட்டும், நம்ம குறுக்க போகக்கூடாது அப்படிங்கிறார். அப்போ தரிசனம் பண்ண ஒருத்தர் கேட்டார், நீங்க பகவான் நான் எப்போ ஞானம் அடைவேன்னு சொல்லுங்க, நான் எப்போ ஞானி ஆவேன்? பகவான்,
நான் பகவான்னா எனக்கு ஆத்மாவை தவிர வேறு எதுவும் இல்லை. எனக்கு இங்கே யாரும் ஞானியும் கிடையாது, அஞ்ஞானியும் கிடையாது. நான் பகவான் இல்லைன்னா உனக்கு என்ன தெரியுமோ அதுதான் எனக்கும் தெரியும், நானும் உன்ன மாதிரி தான் அப்படின்ட்டார். தரிசனத்துக்கு வந்து வேறு சிலர் கேட்டது கேள்வி, எவ்வளவு முயன்றாலும் நான்கிறது சரியா புலப்பட மாட்டேங்கிறது பகவான். நான் சரியா தொடங்கலேன்னு சொல்றது யாரு? புலப்படாத நான், புரியணும்னு முயற்சி பண்ற நான், என்ன 2 நான் இருக்கா? இதெல்லாம் விசாரம் பண்ணுங்க. அகந்தை தான் இப்படி எல்லாம், அது தெரியல இது தெரியல என்று கூத்தடிக்கும். எப்படி இந்த அகந்தை வர்றது? எங்கிருந்து வர்றது? அது என்ன? இது தெரிஞ்சா அது ஒரு இல்லாத பொருள்னு புரியும். ஜனகர் இந்த அகந்தையத்தான் இதுவரை என்னை ஏமாத்திக்கிட்டு இருந்த திருடனை கண்டுபிடிச்சிட்டேன், இனி அவனை என்ன செய்யணுமோ செஞ்சுக்கிறேன்னு சொன்னார். இனி எனக்கு ஒரு துன்பமும் இல்லைன்னு சொன்னார். நாமும் அதே மாதிரி இருக்கலாமே. அடுத்த கேள்வி, நான்கிறத எப்படி தெரிஞ்சுக்கிறது? நான் அதுதான் எப்பவும் இருக்கே, அது எப்படி தெரிஞ்சுக்க முடியும்? அதை புதுசா என்னமோ தெரிஞ்சுக்கிறது அப்படியெல்லாம் இல்லை. இப்போவே இங்கேயே இல்லாம புதுசா வர்றது உண்மை இல்லை. நான்கிறது எப்பவும் இருக்கு. அது மறைபட்ட அஞ்ஞானம் நீங்கினா போதும், மறைபட்ட மாதிரி இருக்கிறது தெளிவாயிடும். உண்மையிலேயே அஞ்ஞானமும் ஒன்றும் இல்லை. அஞ்ஞானத்தை போக்கி கொண்டு ஞானமும் போய்விடும். அதனாலே அறிவு அறியாமை அற்றது அறிவுன்னு சொல்ற. அறிவு அறியாமை அற்றது அறிவுன்னு சொல்ற. அறியாமையை அறிவு போக்கி கொண்டு அறிவும் போயிடும். எப்பவும் இருக்கிற அறிவே மிஞ்சும், அவ்வளவுதான். அஞ்ஞானத்தை எப்படி போக்குறது? கேள்வி. அடுத்த கேள்வி, திருவண்ணாமலையில ஒரு ரூம்ல படுத்து தூங்கும்போது உங்களுக்கு ஒரு கனவு வர்றது, நீங்க இன்னொரு ஊர்ல இருக்கிற மாதிரி. அந்த காட்சி உங்களுக்கு உண்மைதான். உங்க உடம்பு இங்கே ரூம்ல படுத்திருக்கு, ஒரு ஊர் ரூமுக்குள்ளே நுழைஞ்சிடுதா? இல்ல நீங்க இங்கே உடம்பை கெடுத்துட்டு அந்த ஊருக்கு போனேடா? இரண்டும் நடக்கிற சங்கதி இல்லை. நீங்க திருவண்ணாமலையிலே இருந்ததும் அந்த ஊருக்கு போனதும் இரண்டும் பொய். மனசுக்கு இதெல்லாம் அங்கிங்கே உண்மையா தெரியறது. கனவுல இருந்த நான் மறைஞ்சி உடனே இன்னொரு நான் அந்த கனவை பத்தி பேசுறது. கனவுல இருந்த நான் மறைஞ்சி உடனே இன்னொரு நான் அந்த கனவை பத்தி பேசுறது. கனவை பத்தி பேசுற நான் கனவில் இல்லை. இந்த 2 நானும் பொய். ஒவ்வொரு எண்ணத்தோடும் ஒரு நான் கிளம்புறது. அந்த எண்ணம் போயிடுத்துன்னா அந்த நான் போயிடும். இப்படி ஒவ்வொரு கணமும் ஏகப்பட்ட நான் பிறக்கிறது இறக்கிறது. ஒவ்வொரு எண்ணத்தோடும் ஒரு நான் கிளம்புறது இல்லையா? இதையெல்லாம் கிளப்பி விடுற ஏஜென்ட் தான் அகந்தை. ஜனகர் இவனைத்தான் திருடன்னு சொல்றார். இவனை கண்டுபிடிச்சு போக்கிட்டா நீங்க ஆனந்தமா இருப்பீள். காக்கிநாடாவிலிருந்து வந்த ஒருவர் கேட்டார், ஆத்ம விசாரணை பண்ணா 2-3 நாளைக்கு உற்சாகமாகவும் அமைதியாகவும் இருக்கு, அப்புறம் சோர்வும் பழைய விஷய வாசனையும் வசமாயிடுது, எதனால எப்படி? தமசுக்காக கவலைப்படக்கூடாது. சத்துவம் வரும்போது கெட்டியா பிடிச்சுக்கணும், அதை நல்லா உபயோகப்படுத்திக்கணும். கேள்வி, ஹிருதயம்னா என்ன? பதில், நம்முடைய யதாஸ்தானம் அது. கேள்வி, ஸ்தூல ஹிருதயமா? பகவான் இல்லை, நான்கிறது எங்கிருந்து உதிக்கிறதோ அந்த ஸ்தானம். கேள்வி, ஜீவன் இறந்த பிறகு என்ன ஆகும்? ஒருவேளை இறந்த ஜீவன் வந்து கேட்கட்டும், அப்ப பார்ப்போம். அதுக்கு பதிலா இப்ப நாம் யார்,
நாம பிறந்திருக்கிறோமா அப்படின்னு பார்க்கலாம். இது தெரிஞ்சா இந்த சந்தேகம் எல்லாம் வரவே வராது. நான்கிறது தெரியாத இருக்கிற வரைக்கும் இந்த சந்தேகம்லாம் வரும். இல்லாத ஒண்ணு பிறந்த பிறகு என்ன ஆகும்னுட்டு எல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்கோம். இருக்கிறது என்னன்னுட்டு தெரிஞ்சதுன்னு சொன்னா அந்த இல்லாத ஒன்றை பத்தி கவலை எங்க? எல்லாம் மொத்தமா லாக் ஸ்டாக் அண்ட் பேரல்னு சொல்லுவாங்களே, அப்படி எல்லாத்தையும் தூக்கி போட்ட வேண்டியது தானே. தூக்கி போட்டுடுவோம், அதுக்கு தலையே நீட்டாது. அதனால திருப்பி திருப்பி ஆத்மாவை பற்றி தன்னை பற்றி முதல்ல புரிஞ்சுங்க. தன்னை எரிய தனக்கு ஒரு கேடு இல்லை அப்படின்னும், தன்னை எரிய தான் இருந்தானே அப்படின்னும், இப்படி பல மாதிரியா எல்லாம் நல்லா சொல்லி இருக்கிறது. என்னன்னு சொன்னா அந்த நாம் யாருங்கிறத உணர்ந்தாக்கா அப்ப அந்த ஸ்திதியிலேயே இருக்கும்போது இந்த கேள்விக்கு எல்லாமே இடம் இல்லை. அதை விட்டு வெளியில வரும்போது தான் அந்த அனுபவம் நமக்கு மறைஞ்சாப்புல இருக்குது. ஆவரணம் மறுபடியும் மூடிடுது. ஆவரணம் மூடின கையோடைய மனசு விக்ஷேபம் அடையுது. விக்ஷேபம் அடைஞ்ச கையோடைய உலக விஷயங்கள்லாம் சத்தியம்னு தோண ஆரம்பிச்சிடுது. இதுதான் ப்ராசஸ்ஸே. அதனால அதுல நழுவ விடாம அதை கெட்டியா அந்த உணர்வுல நான் யாருன்ட்டு தெளிவு ஏற்பட்டதுன்னா அந்த தெளிவை சரியா பிடிச்சுக்கிட்டோம்னு சொன்னா இந்த மாதிரி கேள்விக்கெல்லாம் அவசியமே இல்லை. பிறக்காதது நான்கிறதே இல்லை. அல்டிமேட்டா என்ன? நான் நிரோதோ ந சோற்பத்தி ந பத்தோ ந சாதக ந முமுக்ஷுர் நைவ முக்தக இத்தியேசாம் பரமார்த்ததா அப்படின்னுட்டு கௌடபாத காரிகையில அவரு பகவான் சொன்னது. அப்புறம் விவேக சூடாமணியில ஆதிசங்கரர் திருப்பி திருப்பி அதையே திருப்பி சொன்னது. இதெல்லாம் என்ன சொல்லுதுன்னா, நான் நிரோதம் நச்சோற்பத்தி, எதுவும் உற்பத்தி ஆகல, எதுவும் அழியவும் இல்லை. நான் பத்தோ நான் சாதக, பந்தப்பட்டவன்ட்டு யாரும் கிடையாது. அதுல இருந்துட்டு வெளிவரணும்னு சாதனை செய்யறதுக்கும் இங்க என்ன சாதனையும் ஒன்றும் கிடையாது. நைவ முக்தர் முமுக்ஷு நைவ முத்தக, முமுக்ஷுன்னுட்டு ஒருத்தனும் கிடையாது. முக்தி அடைந்தவன் ஜீவன் முத்தன் விவேக முத்தன் இதெல்லாமே வெறும் கதை, வெங்காயம், ஒன்றும் கிடையாது. இதுதான் பரமார்த்தத உண்மையான முடிவான உண்மை அப்படின்ட்டு ஆன பிறகு அது பிடிபடாத இருக்கிறதுனாலதான் திருப்பி திருப்பி இந்த கேள்விகள்லாம் வருது. அதுக்கு பதில் சொல்லித்தான் ஆகணும். இப்படி சொல்லித்தான் கொஞ்சம் கொஞ்சமா நம்ம அதுல சிறப்படணும். அதனால அது யாரையும் நம்ம குறை சொல்ல முடியாது. இதுதான் உலகத்தோட இயல்பு. அது அப்படிதான் இருக்குதுன்னுட்டு உதாசீனப்படுத்துறதை தவிர ஏன் இப்படி இருக்கு ஏன் இப்படி இருக்குன்னுட்டு எல்லாம் கேள்வி கட்டுக்கிட்டு இருந்தாக்கா அதுக்கு பதிலே கிடையாது. அது அப்படிதான் இருக்கும், அப்படிதான் இருந்துட்டு போட்டுமா. அதனால எனக்கு ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. அது உண்மையும் இல்லை, வெறும் தோற்றமா அப்படி இருக்குது அப்படின்ட்டு ஒரு திட ஞானம் வந்துட்டுன்னு சொன்னா நான் சித்துதான், சித்ஸ்வரூபமாகத்தான் இருக்கேன். இதெல்லாம் ஏதோ வருது போகுது, அதை பற்றி எனக்கு கவலை இல்லை. சித்தனால் நிறைந்தவன் என்ற திடம் மறவாதிருந்தால் எத்தனை எண்ணினாலும் ஏது செய்தாலும் என்ன, நித்திரை தெளிந்த பின்னர் நிற்கின்ற கனாவை போல அத்தனையும் பொய்தானே ஆனந்த வடிவுனானே. ஒரு பாட்டிலேயே சுருக்கமா சொல்லுது கைவல்ய நவநீதம். அதுதான் பகவான் இந்த இடத்துல ரொம்ப தெளிவா சொல்றார். ஜீவன் இறந்த பிறகு என்ன ஆகும்ங்கிற கேள்விக்கு இந்த கேள்வி உயிரோடு இருக்கிற ஜீவனுக்கு பொருந்தாது. ஒருவேளை இறந்த ஜீவன் கேட்கட்டும், அப்போ பார்ப்போம். அதுக்கு பதிலா இப்போ நாம யாரு, நாம பிறந்திருக்கோமா அப்படின்னு பார்க்கலாம். அது தெரிஞ்சா இந்த சந்தேகம் எல்லாம் வராது அப்படின்ட்டார். கேள்வி, தியானம்னா என்ன? பதில், தியானம் வழக்கமா ஒரு பொருளை கருதுவதை குறிக்கும். நிதித்தியாசனம் ஆத்ம விசாரத்தை குறிக்கும். ஞானம் அடைகிற வரைக்கும் திரிபுடி தோற்றம் அனுபவமாகும். திருப்படினாக்கா காண்பான் காட்சி, காணப்படும் பொருள், அதெல்லாம் தனித்தனியா இதாயில தான் இருக்கும் அப்படிங்கிறார். ஞானம் அடைகிற வரைக்கும் திருப்படி தோற்றம் அனுபவமாகும். ஒரு சாதகனை பொறுத்த வரைக்கும் தியானம், நிதித்தியாசனம், பக்தி எல்லாம் ஒண்ணுதான். ஏன்னா அங்கே திரிபுடி இருக்கு. தியானம் எப்படி பண்றது? தியானம் ஏகாக்கிரத்துக்கு உதவும். பதில், ஏக சிந்தனை மற்ற சிந்தனைகளை வரவிடாது. ஒவ்வொரு ஆளை பொறுத்து தியானம் மாறும். கடவுளையோ மந்திரத்தையோ
இல்ல ஆத்மாவையோ தியானம் பண்ணுவா. அப்புறம் நோல்ஸ்ன்னு ஒரு அயல் நாட்டு இளைஞர் கேட்டார். பௌத்தர்கள் நான்கிறது பொய்யுங்கிறாங்க. பால் பிரண்டன் தன்னுடைய சர்ச் இன் சீக்ரெட் இந்தியாங்கிற நூலில் போலி நானை தாண்டி உண்மை நானே அடையணும்னு சொல்றா. எது உண்மை? பௌத்தர்கள் நான்கிறதே பொய்யுங்கிறாங்க. பால் பிரண்டன் என்ன சொல்றாருன்னா, அவர் எழுதின நூல் சர்ச் இன் சீக்ரெட் இந்தியா, இந்த நூல் தான் பகவானை வெளி உலகத்துக்கு ரொம்ப பிரபலமா காட்டி கொடுத்த நூல் இது. அந்த நூல்ல போலி நானை தாண்டி உண்மை நானே அடையணும்னுட்டு சொல்றா. எது உண்மை? பதில், 2 நான் இருக்குன்னு வச்சுப்போம். ஒண்ணு போலி நான், பொய்யானது. கேக்குதா? ஸ்கிரீனே மாறி போச்சு. இந்த எதுவுமே இல்லை, என்னமோ இருக்கு. சரி, ஒன்று போலி நான் பொய்யானது, கீழான சுவாபம் உடையது, எல்லோருக்கும் தெரிஞ்சதுதான். இன்னொரு உண்மை நான் மேலானது, இதைத்தான் எல்லோரும் உணரணும்னு விரும்புறோம். தூங்கும்போது உனக்கு உண்மை பத்தின நினைப்பு இல்லை. விழிப்பு வந்த உடனே நான்கிற எண்ணம் வந்துடுத்து. நான் தூங்கிட்டேன் அப்படிங்கிற. தூங்கி கொண்டு இருக்கும்போது அப்படி சொல்லலை. அதுக்காக தூங்கும்போது நீ இல்லையா? அப்போ இந்த நான்கிற எண்ணம் உதிச்ச உடனே உடம்பு உலகம் எல்லாம் வந்துடுறது. இந்த நான்கிற எண்ணம் எங்க இருந்து உதிக்கிறது? உண்மையிலேயே நான் யாருன்னு பார்க்கணும். இது தெரியறது தான் உண்மையான நான்கிறதை தெரிஞ்சுக்கிறது. கேள்வி, நான் யார்? உலகத்திலிருந்து இடைவிடாமல் கிடைக்கிற புலன் நுகர்வுகளை அனுபவிக்கிறதுனால தான் நான் என்னை உணர்றேன். பௌத்தர்களும் அவ்வாறு சொல்றாங்க. பதில், உலகம் வெளியே இல்லை. புலன் நுகர்வுகளும் வெளிப்பொருள்களே இருந்து இல்லை. உலகம் இருக்குன்னு நாம தான் சொல்றோம். இருக்கேன்னு உலகம் சொல்லல. அது உங்களுடைய கருத்து. சரி, உங்களோட கருத்துப்படியும் உலகம் இடைவிடாமலும் மாறாமலும் இருக்கா? தூங்கும்போது உலகம் இல்லை, காணோம். ஒரு நான்கிற எண்ணத்துக்கு தான் இந்த உலகம் தோற்றமாறுது. இந்த நான்கிறது எங்கிருந்து வர்றதுன்னு பாரு. அதோட மூலம் தெரிஞ்சா அதுதான் சேர வேண்டிய கடைசி லட்சியம். உலகம் என்னை எழுப்பி விடுது. கேள்வி கேட்கிறார். உலகம் என்னை எழுப்பி விடுது. உலக சமிக்ஞையால தான் நான் விழிக்கிறேன், சரியா? பதில், பார்க்கிறவன் ஒருத்தன் இல்லாம உலகம் இருக்கா? எது முன்னாடி? இருக்கிற அறிவா பார்க்கிற அறிவா? இருக்கிற அறிவு எப்பவும் இருக்கு, பரிசுத்தமா இருக்கு. பார்க்கிற அறிவு தோன்றி மறைகிறது, அது பொய், நிலையற்றது. கேள்வி, நான் தூங்கும்போது மற்றவங்க உலகத்தை பார்த்துட்டு தானே இருக்காங்க. பதில், இந்த உலகம் உன்னை பார்த்து சிரிக்கும். ஏன்னா தூங்கும்போது உன்னை தெரியாமலேயே அதை தெரியும்னு சொல்றதுக்கு. உலகம் உங்களோட கற்பனை. முதல்ல நீ யாருன்னு பாரு, அப்புறம் உலகத்தை பாரு. அப்போ உனக்கு உலகம் உன்னிடமிருந்து வேறையா இல்லையான்னு தெரியும். கேள்வி, எனக்கு தெரிகிற மாதிரியே தான் பகவானே உங்களுக்கும் உலகம் தெரியும். பதில், யாருக்கு இந்த சந்தேகம்? ஞானிக்கு இல்லை, அஞ்ஞானிக்கு தான் சந்தேகம். இதோட சிவமணியம் இதை நிறுத்திட்டு ஒரு கடிதம், முதல் கடிதம் சூரி நாகம்மாவோட முதல் கடிதத்தை படிக்கிறேன். தன்னுடைய அண்ணாவுக்கு எழுதுறாரு. அண்ணா, பகவான் சந்நிதியில் நடக்கிற நல்ல விஷயங்களையும் அந்த சந்தர்ப்பத்தில் அவர் கூறும் மொழிகளையும் அவ்வப்போது உனக்கு கடித ரூபத்தில் எழுத சொன்னாயே, இது என்னால் முடியக்கூடிய விஷயமா? ஆனாலும் முயற்சி செய்து பார்க்கலாமேன்னு
இன்றே ஆரம்பித்திருக்கிறேன். பகவத் கிருபை இருந்தால் இந்த பணி நிறைவேறும். முந்தா நாள் பௌர்ணமி அன்று இங்கு கார்த்திகை தீபோத்சவம் விமரிசையாக நடந்தது. இன்று காலை அருணாசலேஸ்வரர் கிரி பிரதட்சணத்திற்கு பரிவாரங்களுடன் பேரிகை மிருதங்க வாத்தியங்களோடு புறப்பட்டு நமது ஆசிரம வாசலுக்கு வந்த பொழுது சர்வாதிகாரி நிரஞ்சனானந்த சுவாமி கற்பூரம், தேங்காய் முதலானவைகளை காணிக்கை செய்து உபசரித்து நமஸ்கரித்தவுடன் அங்கு நின்ற ஈஸ்வரனுக்கு அர்ச்சகர்கள் ஆரத்தி எடுத்தார்கள். அதே சமயம் கோசாலை பக்கமாக போய்கொண்டிருந்த பகவான் அந்த வைபவம் பார்த்து புத்தக சாலை பக்கம் இருக்கிற குழாய் திண்ணை மீது உட்கார்ந்தார். ஆரத்தி தட்டை ஆசிரமவாசிகள் பகவானிடம் கொண்டு வந்தார்கள். பகவான் விபூதி குங்கும பிரசாதத்தை நெற்றியிலே இட்டுக்கொண்டு அப்பாவுக்கு பிள்ளை அடக்கம் என்று மெல்ல சொன்னார். இப்படி சொல்லும் பொழுது பக்தி பரவசத்தால் பகவான் தழுதழுத்தது. அப்பொழுது பகவானின் முக விலாசத்தை பார்த்தவர்களுக்கு பூர்ணமான பக்திதான் ஞானம் என்ற பெரியோர்கள் வாக்கு நிரூபணமாகியது. பகவான் சிவகுமாரன் முருகப்பெருமானின் அவதாரம் என்று கணபதி முனியின் வாக்கும் உறுதிப்பட்டது. கணபதி முனின்னுட்டு ஒரு பெரிய ஞானி இருந்தார். ஞானின்னுட்டு நம்ம சொல்றதை விட ஒரு பெரிய உபாசகர், சக்தி உபாசகர். அவர்கிட்ட ஞானமும் இருந்தது. முடிந்த ஆனாக்கா அவரே ஒரு தடவை அவர் சொல்றாரு, பகவான் இந்த கணபதி முனி காலமான நிலையில, ஆந்திராவில் காலமான நிலையில அவர் முக்தி அவருக்கு ஏற்பட்டிருக்கும் இல்லையா அப்படின்னுட்டு கேட்கிறா பகவான்கிட்ட. அங்கே இருக்கிற தொண்டர்கள்லாம் எப்படி அவன் போயிருக்கும், அவருக்கு தான் உபாசனை மேல இருந்த பிடிப்பே இன்னும் போகலையே, அதனால முக்திங்கிறது எப்படி கிடைச்சிருக்கும் அப்படின்னு சொல்றார். அந்த கணபதி முனி தான் பகவானுக்கு ரமணருங்கிற பேர் வச்சவரும் மகரிஷின்னு பேர் வச்சவரும் அவர் தான். அதுதான் இன்னைக்கு உலகம் முழுக்க இன்னைக்கு வரைக்கும் அவர் மகரிஷின்னு சொல்லி பகவான் ரமணர்னு சொல்றதும் அவர் கூப்பிட்ட இதுதான் அது. அப்படி இருந்தா கூட ஒரே ஒரு ராத்திரியிலேயே 1000 வடமொழியில உள்ள இதுல செய்யுள்கள் எல்லாம் ஏற்றக்கூடிய வலிமை பெற்றவர் அவர். அப்படி இருந்தவர் கூட ஞானத்தை அடைஞ்சாரா, முக்தி அடைஞ்சாரான்னு கேட்டாக்கா அவர் எங்க அடைஞ்சிருக்க முடியும், அவருக்கு தான் அந்த உபாசனை மேல இருந்து பிடிப்பே விடலையே அப்படிங்கிறார். அப்போ உபாசனையும் கடந்து போற அளவுக்கு தைரியம் வேணும். அது அந்த உபாசனையில் கடக்க முடியாம தைரியத்தினாலதான் மறுபடியும் பிறந்து நம்ம இந்த இதுல பிறவிச்சூழல்ல மாட்டிக்கிறோம். அதையும் விடணும், அதையும் விடக்கூடிய அளவுக்கு. ஏன்னா உபாசனையில பேத புத்தி இருக்குது. எவ்வளவு உயர்ந்த நிலை உபாசகர்களா இருந்தாலும் கூட அங்கே பேத புத்தி, நான் வேறு நீன் வேறு, இறைவன் வேறு நான் வேறு, பிரம்மம் வேறு, இந்த ஆத்மா வேறுங்கிற எண்ணம் இருக்கிறதுனால ரொம்ப உசந்த மனிதர் தான் அவரு. அவருக்கே அவர் இந்த மாதிரி பதில் சொன்னார்னு சொன்னா நம்ம எல்லாம் எந்த மூலைங்கிறத யோசிச்சு பாருங்க. சரி, அப்பொழுது முருகப்பெருமானின் அவதாரம் என்ற கணபதி முனியின் வாக்கும் உறுதிப்பட்டது. எல்லோரும் ஈசன் குழந்தைகள் தான், ஆனால் மகா ஞானியும் ஈஸ்வரனுக்கு அடக்கமே, மகா ஞானியும் ஈஸ்வரனுக்கு அடக்கமே என்று பகவான் உபதேசித்தது போன்று எங்களுக்கு உணர்வு ஏற்பட்டது. மகான்களின் வாக்குகள் எவ்வளவு பொருள் சேர்ந்தவை என்று சொல்ல முடியாது. நீ என்னமோ எழுது என்று சொன்னாயே தவிர இந்த ரமண வாக்குகளை என்னால் எப்படி எழுத முடியும்? அவரது ஒவ்வொரு சொல்லும் வேத மந்திரம். கிரகிப்பதற்கு நமக்கு மேதை வேண்டுமே தவிர மகான்களின் பேச்சு, மூச்சு, நடத்தை, பார்வை, செயலின்மை, இருக்கை எல்லாம் அர்த்தமுள்ளவைதான். அதையெல்லாம் புரிந்து கொள்ள எனக்கு சாமர்த்தியம் இருக்கிறதா என்ன? பகவான் மேல் பாரத்தை போட்டு ராமனது சேது பந்தனத்தில் மணல் உதவிய அணில் பக்தி போல எனக்கு தோன்றியதை எழுதுகிறேன் அப்படின்னு முதல் கடிதம் எழுதுறார். இந்த 2வது கடிதத்தையும் வேணாலும் படிச்சிடுறேன்.
இரண்டாவது கடிதம் நான் உணர்வு. ரிஷிகேஷானந்தா என்ற காவி உடை அணிந்த ஒரு வங்காளி நேற்றுதான் இங்கு வந்தார். இன்று காலை சுமார் 8:30 மணியிலிருந்து 11 மணி வரை பகவான் அவரிடம் அத்தியாத்ம விஷயங்களை தொடர்ந்து பேசிக் கொண்டிருந்தார். பகவானது பேச்சு தடங்கள் இல்லாமல் செல்லும் அமுதமயமான கங்கா பிரவாகம். அந்த அமுதத்தை ஏந்தி ஆசதீர பருக வேண்டுமே தவிர காகிதத்தில் அதை அடக்குவது முடியாத காரியம். சிறு வயதில் மதுரையில் தனக்கு மரண பயம் தோன்றிய பொழுது ஏற்பட்ட அனுபவத்தை பகவான் சொல்லும் பொழுது அந்த மூர்த்தியை காண இரு கண்களும், அச்சொற்களை கேட்க இந்த இரு செவிகளும் போதாது. கேட்பவர்களுடைய தகுதியை அனுசரித்து சொல்பவர்களுடைய உற்சாகம் பெருகுவது சகஜம்தானே. அந்த சன்னியாசி கேட்ட கேள்விகளுக்கு பகவான் சொன்ன ஒவ்வொரு விஷயமும் விவரமாக எழுதத்தக்கது. ஆனால் நான் பின்னால் எட்டி உட்கார்ந்ததினால் எனக்கு சரியாக கேட்கவில்லை. ஒன்று மாத்திரம் தெளிவாக கேட்டது. மரண அனுபவத்தில் கருவி கரணங்கள் அடங்கிவிட்டன. அகம்ஸ்பரணம், நான் நான் என்னும் உணர்வு பிரகாசம் தானாகத்தானே தன்னில் ஒளிர்ந்த பொழுது அதுதான் நான், இந்த ஜட சரீரம் நான் இல்லை என்று தெரிந்தது. இந்த அகம்ஸ்பரணை ஒருபோதும் நசிக்காதது, எதற்கும் அடங்காதது, தானாக பிரகாசிப்பது. இந்த சரீரம் எரிக்கப்படினும் இது அழியாது. ஆகையினால் இதுதான் நான் என்று அன்றைக்கே ஸ்பஷ்டமாக தெரிந்து கொண்டேன் என்று பகவான் கூறினது எனக்கு கேட்டது. இதற்கு முன்பு இதுபோல இங்கு உரையாடல்கள் எத்தனையோ நடந்துள்ளன. எத்தனையோ ரத்தனங்களை மாணிக்கங்களை நழுவ விட்டு விட்டானா என்று இப்பொழுது தோன்றுகிறது. எத்தனையோ நாட்களாக நீ என்னை எழுதி சொல்லி வந்தாலும் உன் பேச்சை கேட்காமல் சோம்பேறியாக இருந்த என்னை நீ மன்னிப்பாயாக. ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி.